உங்களுக்கு சமைக்கவே தெரியல, பிரியாணி செய்யறதெல்லாம் பொங்கச்சோறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வாய்க்கு இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் அந்த லைக் பட்டனையும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குக்கர்ல செய்யறதை விட இந்த மாதிரி கடாயில இல்லைன்னா அகலமான பாத்திரத்துல பண்ணும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அதே நேரத்துல நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும் கிளறி விடுறதுக்கு. நான் இன்னைக்கு ஒரு அகலமான கடாயத்தை எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா லேசான பாத்திரமா இருக்கக்கூடாது, கொஞ்சம் அடிகனமான பாத்திரமா தான் இருக்கணும். இப்ப இந்த கடாயில ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்க கூடாது. இந்த டைம்ல எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன மராட்டி மூக்கு இது எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயில இது நல்லா பொரியணும். அப்பதான் நல்ல ஃபிளேவரா இருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல நான் இன்னைக்கு ஒரு 1/2 kg சிக்கனுக்கு தான் பிரியாணி எப்படி செய்யணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்க போறேன். 1/2 kg பிரியாணினா கூட ஒரு 100 கிராம் சேர்த்து 600 கிராமா வாங்கிக்கோங்க. அப்பதான் அதோட ரியல் டேஸ்ட் நமக்கு வரும். ஒரு 600 கிராம் அளவுள்ள சிக்கனுக்கு தான் நான் இன்னைக்கு அளவுகள் சொல்றேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு 5 போல மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன். அதையும் ஒரு 3 கிட்ட மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் 3 தான் போடணும், அதுக்கு மேல போடக்கூடாது. அதை எடுத்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வதக்கி விடுறதுல தான் இந்த பிரியாணியோட டேஸ்டே இருக்கு. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட அதை நல்லா மூடி வச்சிருங்க. இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டா வதங்கி அது நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து அதோட கலர் லைட்டா மாறி வரணும். இப்போ ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே சூப்பரா தெரியும் அது நல்லா மாறி வந்திருக்கு அப்படின்ட்டு. பாருங்க, நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம வீட்ல இருக்கிற ஸ்பூன்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிரியாணில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளும் போட்ட உடனே அடுத்த பொருளை போடக்கூடாது. ஒரு பொருள் போட்டோம்னா அந்த பொருளை நல்லா வதக்கி விடணும். அது ஓரளவுக்கு நல்லா வதங்கி அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாதான் அடுத்த பொருளை சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுதும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் இதை நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பாத்தீங்கன்னா சூப்பரா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைம்ல இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு ஆக்சுவலா ஃபர்ஸ்டே போட்டீங்கன்னா அந்த அடி பிடிக்கிறதெல்லாம் பிடிக்காது. இஞ்சி பூண்டு விழுது போடும்போது உப்பு போட்டு வதக்கி பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 3 கிட்ட மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் போட்டேன் பாத்தீங்களா, அதே 3 வெங்காயத்துக்கு ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி போடணும். இதுதான் அதுக்கான அளவு. தக்காளி போடுறது பாத்தீங்கன்னா நல்ல பழுத்த பழமா போடணும். ஓரளவுக்கு நமக்கு நல்ல சாஃப்டா வதங்கி வரணும். தக்காளியும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம போட்ட தக்காளி இருந்த இடமே தெரியாது, அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா வதங்கி வந்திருக்கும். இப்போ இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதை எடுத்து இதுல போட்டு நல்ல சுருள வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணும்போது பிரியாணியோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம போட்ட புதினா இலை மல்லி இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா இது நல்லா வதங்கி இதுல இருந்து எண்ணெய் நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்கும். இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா அந்த மசாலா இந்த மசாலான்னு எதுவுமே போடாதீங்க. ஒரே ஒரு மசாலா மிளகாய் தூள் மட்டும்தான். அந்த மிளகாய் தூளை நான் எப்படி போட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்ல அரைச்ச மிளகாய் தூள், அடுத்ததா இன்னொரு 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். இந்த மிளகாய் தூள் போடும்போது நம்மளோட பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதனாலதான் இந்த மசாலா தூள் போடுறோம். அந்த மிளகாய் தூள்ல காரம் இருக்காது, அதனால நீங்க தாராளமா போடலாம். இப்போ இந்த மிளகாய் தூளை சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த டைம்ல நான் சொன்ன சிக்கனை எடுத்து இதுல போட்டுக்கலாம். ஒரு 600 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க. சிக்கன் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இது நல்லா வதக்கி விட்ட பிறகு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூடவே ஒரு அரை லெமன் எடுத்து இதுல பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனை லாஸ்டா போறதை விட இந்த டைம்லயே போட்டீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த சிக்கன்
சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிருங்க. சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி அதுல இருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி நமக்கு வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா சிக்கன் ஒரு பாதி அளவுக்கு வந்து அதுல உள்ள தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி ஒரு கால்வாசி அளவுக்கு வத்தி வந்திருக்கும். பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரேவி பதம் மாதிரி இருக்கும். இந்த டைம்ல இதுல நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்க போறோம். தண்ணி சேர்க்கறதுல முக்கியமான ஒரு டிப்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அரிசி அளந்த பாத்திரத்துல ஒரே ஒரு கப் அளவுக்கு மட்டும் திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம மீடியமான பதத்துல ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் இதுல சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அடுத்த கப் என்ன போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம எப்போ ஊத்துற தண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிருங்க. இதுல இருந்து நமக்கு கொதி எழும்பி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா எண்ணெய் எல்லாம் சைடுக்கு நல்லா பிரிஞ்சு கொதி எழும்பி வந்திருக்கும். இந்த டைம்ல நம்ம ஊற வச்ச அரிசி இதுல சேர்த்துக்கலாம். அரிசி பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் மட்டும்தான் ஊற வைக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க ஊற வச்ச அரிசிய ஒரு பாத்திரத்துல வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிருங்க. முக்கால்வாசி பாதத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கறியும் சோறும் பின்னி வந்திருக்கும். இந்த டைம் வந்த பிறகு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விடும்போது கரண்டியை வச்சு குடஞ்சு மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. ஏன்னா சாதம் உடைஞ்சு போயிடும். அது பட்டும் படாம மிக்ஸ் பண்ணி விட்டா போதும். இந்த டைம்ல இதுல நீங்க எக்ஸ்ட்ரா நெய் வேணும்னா நீங்க இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க. சூப்பரான வாசனை கொடுக்கும். அடுத்ததா இதை ஈக்குவல் பண்ணி விட்ட பிறகு ஒரு வாழை இலை எடுத்து அந்த பாத்திரத்தோட ஷேப்புக்கு கட் பண்ணி மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து பக்கத்து அடுப்புல வச்சுட்டு ஒரு பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அந்த தோசைக்கல்லை எடுத்து இந்த அடுப்புல வச்சு அதுக்கு மேல நம்ம பிரியாணி சட்டியை தூக்கி வச்சு கேப்பே இல்லாம ஓரளவுக்கு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. இப்போ ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நம்ம போட்ட வாழை இலையை அப்படியே ஓபன் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல முள்ளு முள்ளா உதிரியா சூப்பரான டேஸ்ட்ல நமக்கு சிக்கன் பிரியாணி இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை இதை போட்டு பிரியாணி செய்யாம சிம்பிளா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாலே போதும். உங்களுக்கு சூப்பரான பாராட்டு கிடைக்கும். ஐயோ பிரியாணி செஞ்சா நீங்க தான் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு பாராட்டுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.